ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, நம்ம இந்த வாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டிங்களா? நோட் கொண்டு வந்துட்டிங்களா? நம்ம இன்னைக்கு அதை பற்றின தியானிக்கலாமா? இதில் ஏசப்பா நமக்கு 4 காரியங்களை குறித்து கற்றுக் கொடுக்குறாரு. பார்க்கலாமா? வசனம் 1-6. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரென்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடுவானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிற்று. இங்கே யாரை பற்றி பார்க்குறோம் குட்டீஸ்? இயேசு எப்படி நோயாளியை குணமாக்குறான்றதை நம்ம பார்க்குறோம். கரெக்டா? இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்? ஏசப்பா எப்படி நோயை குணப்படுத்துகிறாருன்றதை நம்ம பார்க்குறோம். ஒரு பரிசனுடைய வீட்டில் என்ன பண்ணுறாரு? அவர் உணவு அருந்த சொல்லும்போது அங்கே நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவன் இயேசுவை அவனை தொட்டு குணமாக்குறாரு. சரியா? இப்போ அப்படி குணமாக்கும் போது அப்போது என்ன சொல்கிறாங்க? இங்கே எப்பொழுதுமே நோயாளிகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதுதான் ஏசப்பா விரும்புகிறாரு குட்டீஸ். என்ன பண்ணுறாங்க ஏசப்பா? ஃபஸ்ட்டு ஒரு பரிசேய தலைவனாக ஒரு வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க? சாப்பிட போகிறாங்க. அங்கே யார்? ஒரு வியாதியுள்ள மனுஷன், நீர்க்கோவை ஒரு வியாதியுள்ள மனுஷன் அவருக்கு முன்பாக வந்து என்ன செய்வாருன்றோ அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அவர் மேலே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அப்போது ஏசப்பா நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் சொஸ்தமாகிறது நியாயமா என்று கேட்டாங்க. அப்போது அதுக்கு அவர் என்ன சொன்னாங்க? பேசாமல் இருந்தாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணாங்க? அவரை அழைத்து அந்த நீர்க்கோவை மனுஷர்களை என்ன பண்ணாரு? சுஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, யார்? நியாய சாஸ்திரிகளை நோக்கி, ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடுவானோ? அதற்கு கொஷின் கேட்ட உடனே அவங்களால என்ன பண்ண முடியல? பதில் சொல்ல முடியல. ஆமாம் குட்டீஸ், நம்ம கூட பல நேரங்களில் என்ன பண்ணுறோம்? இந்த ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பொருட்டாக இருக்கிறதில்ல இல்லையா? நம்ம ஜெபிக்கிறதில்ல, வேதம் வாசிக்கிறதில்ல, நம்ம நிறைய குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம தினந்தோறும் அவரை நம்ம தியானிக்கும் பொழுது நீங்கள் என்ன வியாதி உள்ளவங்களை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? குணமடைய செய்யலாம். நம்மளால் ஒன்றும் முடியாது இல்லையா? ஆனால் ஏசப்பா கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு சுகம் உண்டாவதாக அப்படின்னு சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் சொன்னீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவார்? சுகப்படுத்துவார். நமக்கு ஏசப்பா நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்னது? ஒரு சிறு துளி கடுகளவு விசுவாசம். அந்த விசுவாசம் நம்ம எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணோம்? வைத்து கொள்ளணும். சரியா? அடுத்தது வசனம் 7-14 நம்ம வாசிக்கலாமா? விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து, இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய்
தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனை உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது உன்னுடனே கூட பந்திருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரிகளும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். இங்கே யாரை பார்க்குறோம் நம்ம? கரெக்டு. ஏசப்பா என்ன சொல்கிறாரு? தாழ்மையாக இருக்க நமக்கு கற்றுத்தராரு. அதுக்கு ஒரு ஓமையை சொல்கிறாரு. என்னது? ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃபங்க்ஷன் போனீங்கன்னா நீங்கள் எதாவது ஒரு ஆஃபரிங் கொடுப்பீங்க, இல்லை கிஃப்ட் கொடுப்பீங்க இல்லையா? கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பந்தியில் போய் சாப்பிடுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஏசப்பா இங்கே என்ன சொல்கிறாரு? ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அவங்கள பார்த்து இப்படி சொல்கிறாரு ஏசப்பா. என்ன சொல்கிறாரு? ஒருவன் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தா முதன்மையாக போய் உட்காராத. உன்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்கன்னா உடனே போய் ஃபஸ்ட்டில் உட்காராத. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவன் அழைக்கப்பட்டிருப்பான். உங்களோட பெரிய ஆள் கூப்பிட்ருப்பாங்க சரியா? அதனால் நீ என்ன பண்ணும்? உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்போது நீ என்ன பண்ணுவ? வெட்கப்பட்டு போவ. நீ ஃபஸ்ட்டு போய் அந்த ஃபங்க்ஷனில் உட்காந்துட்டேன்னா என்ன பண்ணுவாங்க? இவங்க வந்திருக்காங்க, நீங்கள் எழுந்துங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ அசிங்கமாயிடும். அதனால் நம்ம வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீ போய் தாழ்ந்த இடத்துல, அதுக்காக நீ தாழ்ந்த இடத்துல உட்கார சொல்ல, ஒரு ஓரமாக உட்காருங்க. அவங்க எதிர்பார்க்கறதுல இல்லாமல் நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டில் உட்காந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க முதன்மையாக உட்காரும்படி அவர்களே கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கனப்படுத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகும்? கனம் உண்டாகும். அப்போ ஃபங்க்ஷன் போகும்போது ஃபஸ்ட்டு போய் உட்காரக்கூடாது. ஏன்னா உங்களை விட பெரியவங்களை கூப்பிட்ருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? நீங்கள் எழுந்துக்கிறீங்களா, உட்காரணும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்? வெட்கப்பட்டு போயிடுவோம். அப்படி நடக்காமல் என்ன பண்ணணும்? நம்ம தாழ்ந்த இடத்துல போய் உட்கார்ந்தும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் வந்து இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகும்? கனம் உண்டாகும், ஒரு பெருமை இருக்கும். பார்த்தியா, நான் ஓரத்தில் போய் உட்காந்தேன், ஆனால் என்னை அவங்க என்ன பண்ணாங்க? வருந்தி கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சாங்க. அதுதானே நம்மளுக்கு சந்தோஷம் குட்டீஸ் இல்லையா? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மையை பற்றி ஏசப்பா இந்த ஓமையின் மூலம் நமக்கு சொல்லித்தராரு. அதே மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நல்ல பணக்காராக இருக்கிறவங்கள, நல்ல வசதி உள்ளவங்களை அப்படி தான் கூப்பிடுவோம். ஏன்? அடுத்த முறை நீங்கள் ஃபங்க்ஷன் வைக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? பதில் செய்வாங்கன்றதுனால. அப்படி கூப்பிடாம ஊனரை, சாப்பாட்டுக்கே முடியாமல் இருக்கிறவங்கள, இவங்களை எல்லாரையும் நீ செய்யும்பொழுது அவங்களால உனக்கு என்ன பண்ண முடியாது? பதில் செய்ய முடியாது. ஆனால் யாரை நீ அழைக்கணும் விருந்துக்கு? ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் நீ என்ன பண்ணும்? கூப்பிடணும்னு ஏசப்பா சொல்கிறாரு. அப்போது நீ பாக்கியவராக இருப்ப. ஏன்னா அவங்களால உனக்கு பதில் செய்ய முடியாது இல்லையா? நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு என்ன பண்ணப்படும்? பதில் செய்யப்படும்னு ஏசப்பா சொல்கிறாரு. இங்கே நம்மளுக்கு 2வது காரியம் என்ன சொல்லி கொடுக்குறாரு? தாழ்மையை பற்றி சொல்லித்தராரு. ஓகே, அடுத்தது வசனம் 15லிருந்து 24 வாசிக்கலாமா?
அவரோடே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகதியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதிக்க பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம் குட்டீஸ்? ஒரு பெரிய விருந்தினுடைய ஊமையை பற்றி ஏசப்பா இங்கே சொல்கிறாரு. என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ஒரு விருந்துக்கு என்ன பண்ணுறாங்க? சில ஜனங்களை கூப்பிடுறாங்க விருந்துக்கு. என்ன பண்ணுறாங்க? பகலில் விருந்தாவது விருந்தாவது பண்ணும்பொழுது நீ யாரை? சிநேகிதரையும் சகோதரரையும் உன் பந்து ஜனங்களாகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலாகத்தராகிலும் அழைக்க வேண்டாம். நம்ம 15வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் யார்? பாக்கியவனாயிருப்பாங்க. அப்போது ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாங்க? ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி நிறைய பேரை கூப்பிட்றாங்க குட்டீஸ். அவங்க யாரை கூப்பிட்றாங்க தெரியுமா? ஒரு தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. அந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாங்க? ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் அவங்க யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்கக்கிட்ட போய் நீ சொல்லு, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, வந்து எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கெல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. என்ன? நான் இன்றைக்கி வரல, உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க உங்கள் வீட்டுக்கு, நான் வரல அவன் வீட்டுக்கு அப்படின்றதுக்கு போகிறதுக்கு பதிலாக, இல்லைப்பா இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பொய்யா சாக்கு போக்கு சொல்கிறோம் இல்லையா? அதே விஷயந்தான் இங்கேயும் நடக்குது. ஒரு வயலை கண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க, நான் போய் வயலை பார்க்கணும் ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க? நான் மாடை பார்க்கணும், அவங்க வந்து என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து நான் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது, நான் திருமணம் எனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊழியக்காரன் இவைகள் எல்லாம் வந்து எஜமான் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ எஜமான் சொன்னான், கோபம் அடைந்து, நீ என்ன பண்ணுற? பட்டணத்தின் தெருக்களிலும் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் நீ இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும்போது அந்த அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறாங்க? போய் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, பெரு வழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையா படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அவங்க வீடு ஃபுல்லாக நிரம்பணும், அதனால் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வா.
மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னான். அப்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளையே என்ன பண்ணுவார், நீ இந்த ஊழியத்துக்கு வா, நீ இதை சொல்லு, என்னை பற்றி சொல்லு. நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் அசட்டை பண்ணுறோம். ஏசப்பா இன்னைக்கு நான் அந்த ஃபங்க்ஷன் போகணும், ஏசப்பா எனக்கு இந்த எக்ஸாம் இருக்குது, ஏசப்பா நான் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம சாக்கு போக்கு சொல்லி ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றாமல் நம்ம அநேக காரங்களில் நம்ம தடுமாறி போகிறோம் இல்லையா? அதனால் நம்ம அழைத்த உடனே நம்ம என்ன பண்ணோம், உடனே நம்ம கீழ்ப்படிந்து அவருக்காக நம்ம உண்மையும் உத்தமயமாக ஓடணும் குட்டீஸ். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த வசனம் 25-35. இங்கே ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? 25வது வசனம். அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணம் போகையில் அவரிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபார் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கும் தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 16,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ? கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஏதுவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்தாகிலும் எருது ஆகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இங்க ஏசப்பா என்ன சொல்றாரு? இயேசுவை பின்பற்றுவதற்கான ஒரு பொக்கிஷம் என்னது, அதனுக்கான விலை என்னது அப்படின்னு சொல்றாரு. அநேக ஜனங்கள் அவரோட பிரயாணம் போகையில் அவரிடமாய் அவர் திரும்பி பார்த்து, எனக்கு தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் சகோதரனும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். தனக்கு சீஷனாக இருக்கணும்னா ஏசப்பா என்ன சொல்கிறாரு? என்னிலும் அதிகமாக அம்மா அப்பாவை மனைவியை பிள்ளையை சகோதரனை நேசித்தா எப்படி அவருக்கு நம்ம பிள்ளையாக இருக்க முடியும், சீஷனாக இருக்க முடியும்? அவரிலும் அதிகமாக நம்ம யார் அன்பு செலுத்தணும்? இயேசுவை. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சீஷராக இருக்க முடியும். அவருடைய பரலோக சிந்தை நமக்குள்ளே இருந்தால் தான் அவருடைய சீஷராக நம்ம இருக்க முடியும். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷராக இருக்க மாட்டான். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பைபிள் படிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கணும்னா அது எதையும் செய்யாமல் நான் பேருக்கு கிறிஸ்தவனாக இருந்தேன்னா நம்ம யாராக இருக்க முடியாது? ஏசப்பாவுக்கு சீஷராக இருக்க முடியாது குட்டீஸ். இப்போது ஒருத்தர் கோபுரம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க கோபுரம் கட்டுறதுக்கு
தேவையான பிளான் கண்டிப்பாக போட்டுருவாங்க இல்லையா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பிளான் போடணும், என்ன சாண்ட் வாங்கணும், என்ன கல் வாங்கணும், என்ன டிசைன் பண்ணணும், இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் போட்டால் தான் அதை செயல்படுத்த முடியும். பிளானே போடாமல் இஷ்டத்துக்கு நம்ம நினைக்கிறத செய்ய ஆரம்பித்தோம்னா நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவன் கட்ட நினச்சான் பத்தியா இவனால் முடியல அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போது ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? பிளான் பண்ணணும். அதுக்கு இவ்வளோ செலவாகும், இவ்வளோ செலவாகாது, இதை வாங்கணும், இதை வாங்கக்கூடாதுன்றதை நம்ம பிளான் பண்ணாதான் அடுத்த காரியத்தை நம்ம செயல்படுத்தி வெற்றி பெற முடியும் இல்லையா? அதுதான் ஈசப்பா சொல்கிறாரு, ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு பண்ணுறாங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, அஸ்திபாரம் பேஸ்மெண்ட் போடுறாங்க. ஆனால் அதை க்ளோஸ் அதை முடிக்க அவங்களால திராணி இல்லாமல் போகுது. அப்போ பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இந்த மனுஷன் கட்ட தொடங்கிட்டான் ஆனால் முடிக்க முடியாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுவாங்க? பரியாசம் பண்ணுவாங்க. அதை கட்டு தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும்? செலவை கணக்கு பார்க்கணும். ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்யணும்னா நமக்கு எத்தனை போர் வீரர் சேவகர்கள் இருக்கிறாங்கன்றத முதல்லையே அவங்க கணக்கு பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட 16,000 பேர் இருக்காங்க, எதிர்பக்கம் 20,000 பேராக நம்மளால் சமாளிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால் ஒரு ராஜாவாக இருந்தால் கூட ஒரு போர் செய்யும் பொழுது என்ன தேவை, என்ன பண்ணணுன்றத அவங்க என்ன பண்ணணும்? ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணாமல் செஞ்சால் அவங்களால போரில் ஜெயிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால தான் உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அப்போது தனக்கு உண்டாவனா என்கிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் விடணுமா? இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழறதுக்கு செல்வம் ரொம்ப முக்கியம், வீடு ரொம்ப முக்கியம், அடிப்படை தேவைகள் முக்கியம். ஆனால் அது எல்லாத்தையும் ஏசப்பா தர வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடிமையாக இருக்கக்கூடாது. பொறாமை, போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது, பழி வாங்குதல் இருக்கக்கூடாது, மன்னிக்கிற குருவை இருக்கணும், மற்றவர்களை அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் நம்மளால் முடியாது இல்லையா? நம்ம மாம்சமான உடம்பு. ஆனால் அந்த கிருபையை யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாளும் என் சுயத்தை நான் வெறுத்து பரலோக சிந்தையை எனக்கு தாங்க ஏசப்பா. உங்கள் சுவிசேஷத்தை இன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்டையாச்சும் சொல்லணுன்றத அந்த சிந்தை எனக்கு தாங்கப்பா. எனக்குள்ள இருக்கிற பெருமை, இச்சை எல்லாவற்றையும் ஒழித்து வெறுத்து என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. இன்னைக்கு எனக்கு அந்த கிருபை தாங்கன்னு கேட்கும் பொழுது நீங்கள் யாராக இருப்பீங்க? சீஷராக இருப்பீங்க. யாருக்கு? ஏசப்பாவுக்கு. நம்ம வீட்டில் சால்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா? சால்ட் அதிகமாச்சுன்னா நல்லா இருக்குமா? நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா? சால்ட்டு குறைவாக இருந்தாலும் சாப்பிட முடியாது, மீடியமாக இருக்கணும் இல்லையா? நிலத்தை ஆகிலும் எருவாகிலும் உதவாது. எதுக்கு? இந்த உப்பு. அதை என்ன பண்ணுவாங்க? வெளியே கொட்டி போடுவாங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு. இன்னைக்கு நம்ம எதெல்லாம் குறித்து தியானித்தோம் குட்டீஸ்? வசனம் 1-6 ஏசப்பா என்ன பண்ணுறாரு? நோயாளிகளை குணமாக்குகிறாரு. வசனம் 7-14 நம்ம எப்படி தாழ்மையாக இருக்கணும்னு இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரு. வசனம் 15-24 ஒரு பெரிய விருந்தினுடைய உவமையை பார்த்தோம் இல்லையா? ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாங்க? அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் எல்லாரும் சாக்கு போக்கு சொல்லி என்ன பண்ணுறாங்க? வெளியில் போயிடுறாங்க. அடுத்தது வசனம் 25-35 ஏசப்பா என்ன பண்ணுவார்? பின்பற்றதுக்கான விலை என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நம்ம யாராக இருக்கணும்? சீஷராக இருக்கணும். எப்படிப்பட்ட சீஷர்களாக இருக்கணுன்றத இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? தன் சுயத்தை வெறுத்து ஆண்டவருக்காக ஓடுகிறவர்களாக இருக்கணும். சரியா? ஓகே குட்டீஸ், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு அதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ்.
அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி இயேசப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் இன்னைக்கு கற்றுக்கொண்ட தாழ்மையின் குணத்தை நன்றி இயேசப்பா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் எப்பொழுதும் தாழ்மையோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்கு நாங்கள் சீஷர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற தன் சுயத்தை வெறுத்து தன் பாவத்தை அறிக்கையிடுகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபை தாங்கப்பா. நம்முடைய சீஷர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறட்டும் ராஜா. உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். அவர்களை கட்டி வைத்திருக்க எல்லா பொல்லாத பிசாசின் கிரிகைகளை, மனுஷனுடைய கிரிகைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி செபிக்கிறேன். ஒன்றும் அவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெறாதபடி காத்து கொள்ளுங்க இயேசுப்பா. தகப்பனே, நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். குறை குற்றங்களை மன்னியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.